பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: யாரோடு தொடர்பில் இருக்கிறீர்கள்? பொறுத்தது மேன்மை. ஆதாரவசம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருப்பவர்களை வெளியே உலகத்தில் தான் இந்த வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. சிறியவன், எளியவன், பெரியவன், மேன்மைக்குரியவன், உள்ளவன் என்று நினைக்காதீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் கூடும் தேவ மனிதர்களுக்குள்ளும் விசுவாசிகளுக்குள்ளும் பரிசுத்தவான்களுக்குள்ளும் இந்த வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, இது கர்த்தரை வேதனைப்படுத்துவது மட்டுமல்ல, அவரை கனவீனப்படுத்தும் செயல் என்று சொல்வதில் நான் பயப்படுவதில்லை. ஆனால் பாருங்கள், இந்த எளியவன், சிறியவன், புறக்கணிக்கப்பட்டவர்கள், யாரும் மதிக்காதவர்கள், கண்டுகொள்ளாதவர்கள், தேவாலயத்திற்கு சர்ச்சுக்கு சைக்கிளில் வருபவர்கள், நடந்து வருபவர்கள், பஸ்ஸில் வருபவர்கள், ஆராதனைக்கு நேரமாகிவிட்டதே என்று ஓடி வருகிறார்கள். அவருடைய சிந்தை முழுவதும் சர்ச்சிலேயே தான் இருக்கும். இவர்களை கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார். நல்ல வசதி உள்ளவர்கள் மேல் இவருக்கு என்ன கோபமா? இல்லவே இல்லை. அவர்கள் ஆசீர்வாதங்களை, உலகப் பொருளை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டக்கூடியவர்கள். அதை வைத்து ஒரு மனிதனின் பக்தியும் பரிசுத்தத்தையும் கணக்கிடும் மனிதர்கள். இது அவருக்கு வருத்தம். இத்தனை காலம் சத்தியத்தை கேட்டு சத்தியம் எது என்று பிடித்து கொள்ளவில்லையே என்பதுதான் கர்த்தருடைய ஆதங்கம். இதை அறிய வேண்டுமானால் பவுலுடைய கடிதங்கள், பேதுருவின் கடிதங்களை பார்க்கலாம். சரி, இது இப்படியே இருக்கட்டும். கர்த்தர் காணாமற் போன ஆட்டின் மீது, வழி விலகி போன இளையகுமாரன் மீது, சமுதாயத்தில் அமுக்கி ஒடுக்கி கண்டுகொள்ளாமல் இருக்கும் தம் மக்களின் மீது அதிக கவனம் வைக்கிறார். மறந்து விடாதீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபு எனும் பூச்சியே, நம்மளை பார்த்தா சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை மலைகளை பதறடிக்கும் கூர்மையான பற்களுடைய எந்திரமாக்குவேன் என்கிறார். பூச்சியாட்டத்தான் நம்ம இருக்கிற, யாராவது நசுக்கிற மாட்டாங்களான்னு பயம். ஏனென்றால் நாம் நினைப்போம், இப்படி எளிமையானவர்கள், நான் இவர்களைப் போல இல்லை, அவர்களைப் போல பக்தி இல்லை, நம்முடைய பழைய வாழ்க்கை சொல்லும்படியாக இல்லை என்ற ஒரு உணர்வு, குற்ற உணர்வு. நம்ம எத்தனை தவறுகள் செய்திருக்கிறோம், மீண்டும் அதில் வர முடியவில்லை, மீள முடியவில்லை, சரியாக கர்த்தரை தேடுவதில்லை, தொடர்ந்து தேடுவதில்லை என்ற குற்ற உணர்வு. சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரோ மாட்டாரோ என்ற சந்தேகம், பயம். எதை வைத்து ஆசீர்வதிப்பார்? அவர் நம்மிடம் சொன்னாரா, இல்லை யாரிடமா சொல்லியிருக்கிறாரா, இதை வைத்துத்தான் ஆசீர்வதிப்பேன் என்று? நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ பயம். ஏனில் தூக்கிவிட, ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை. நம் குடும்பம் தனித்து விடப்பட்டு விட்டது, நாம் தனிமையாகி கொண்டோம். இப்படிப்பட்ட பல குற்ற உணர்வுகள், ஆதங்கங்கள், பயங்கள், சந்தேகங்கள் இருப்பவர்கள் இந்த செய்தியை கேட்பவர்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் வலித்து எடுத்து துடைத்தெடுத்து தூர வீசி எறிங்கள். இந்த பயத்தின் மீது, இந்த பயம் கர்த்தர் கொடுக்கவில்லை, இது எதிரியின் கொடுத்த கான்ட்ரிபியூஷன். எடுத்துக்கொண்டீர்கள், நீங்கள் தான் அதை தூக்கி எறிய வேண்டும். இதற்கு துணை செய்து அவருடைய 2 வாக்கியங்கள் நமக்கு உபயோகப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் தேவ ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். உங்களுக்குத்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், இரட்டை ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் அவர் கொடுப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் இருந்தால் தரித்திரமாக இருக்க வேண்டும், நோயோடு இருக்க வேண்டும். அப்படி அல்ல, ஆண்டவருடைய சித்தம் அதுவல்லவே. நீ சுகமாக இருக்க வேண்டும் விரும்புகிறேன் என்று தானே சொல்கிறார். நீ எல்லாவற்றும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று தானே சொல்கிறார். அடுத்து இதற்குத்தான் உன்னுடைய இருக்கிறேன் என்கிறார், உனக்கு துணையாக நிற்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. இந்த 2 வாக்குகளை இறுக பிடியுங்கள். அப்படி செய்தாரா? செய்தார். சில சாட்சிகளை சொல்லி உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். நியாயாதிபதிகள் 6, 7, 8 அதிகாரங்கள் வாசியுங்கள். கிதியோனை பற்றியது உங்களுக்கு தெரியும். தேடி போகிறார், கிதியோனை தேடி போகிறார். அவனும் பயந்து கொண்டு கோதுமையை அடித்து கொண்டிருக்கிறான். பராக்கிரமசாலியை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். ஐயோ, நான் சின்னவங்க, என் குடும்ப சிறுசு, ஒன்றுமே இல்லை, நாங்கள் நத்திங் என்று சொல்கிறார். அவனை திடப்படுத்துகிறார். திடப்படுத்தி மீதியானர்களை ஒரு ஆள் அடிப்பது போல அடிப்பதற்கு அவனுக்கு யுத்த முறைகளை கற்றுக் கொடுத்து அவன் மூலமாக அவனை இரட்சகராக மாற்றுகிறார். அந்த எளியவனைத்தான் தேடி போனார். அந்த எளிவன் கூட தான் இருந்தார். கிதியோனி அடையாளம் கேட்டான், கொடுத்தார். இறுக பிடித்து கொண்டான், தொடர்பு படுத்தி கொண்டான். அதுதான் முக்கியம். நாம் தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும், கர்த்தரோடு தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். யாக்கோபு ஏமாத்தினவன் தான். அண்ணனை 2 முறை ஏமாத்தினான், வீட்டை விட்டு துரத்தப்பட்டான்.
ஓடிப்போய் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சந்திக்கவில்லையா? நான் உன்னை இங்கே கொண்டு வரும் வரை உன்னை விடமாட்டேன் என்று சொல்லவில்லையா? ஆதியாகும் 28ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். அப்படியே அவர் செய்யவில்லையா? ஒரு மனிதனை தேவன் சந்தித்தவன் கையை பிடிப்பார் என்றால் அவனது உயர்வு நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது. அவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். அதை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் அவர் கையை பிடியுங்கள். எளியவர்கள் தான், சிறியவர்கள் தான். பவுல் சொல்கிறார், நான் அகால பிறவி, கொரமாசத்தில் பிறந்தவர். அதனால் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நான் சிறியவன். பவுல் ஆரம்ப கட்டத்தில் யார் சேர்த்து கொண்டார்கள்? எருசலேமில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் பயந்தார்கள் அல்லவா? வேண்டாம் என்று விட்டு விட்டார்கள் அல்லவா? அந்த சிறியவனை, எளியவனை, யாரும் கண்டுகொள்ளாதவர்களை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு அவர் படாது பாடுபட்டான். ஆண்டவர் விட்டு விட்டாரா? ஒரு பர்னபாவை எழுப்பவில்லையா? அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்கவில்லையா? புதிய ஏற்பாட்டு 3/4 பாகம் எழுத வைக்கவில்லையா? எத்தனை சபைகள் ஸ்தாபித்தான் ஐரோப்பா, ஆசியா கண்டங்களில். அந்த சிறியவனை கொண்டு, அந்த அகால பிறவியை கொண்டு அப்படி செய்வார். தாவீதை நினைத்து பாருங்க. சின்ன பையன், அவனை என்ன பாட்டான்? காடு காடாக, குகை குகையாக ஓடினான் சவுலுக்கு பயந்து கொண்டு. எதிரி தேசத்தில் வைத்து அந்த சிறியவனை பலப்படுத்தினார். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். அவனைத்தான் ராஜாவாக்கினார். யூதா, நீங்கள் பைபிள் எடுத்துட்டீங்களா? வெளிப்படுத்த விசேஷத்துக்கு முன்பாக யூதா என்பது ஒரு புஸ்தகம் இருக்கும். அது 1 அதிகாரம் தான். சிறியவன் தான். எல்லாரும் 3/4 பாகம் எழுதினார்கள். பேதுரு 5 அதிகாரங்கள் எழுதினான். அப்புறம் 3 அதிகாரங்கள் எழுதினான். சின்ன அதிகாரம் 1.5 பக்கம் படித்து பாருங்கள். எத்தனை வெளிப்பாடுகள்! ஏனோக்கை பற்றி வெளிப்பாடுகள், யூதர்களை பற்றி வெளிப்பாடுகள், பெலேயாமை பற்றி இருந்தால் எப்படி இருக்கின்ற வெளிப்பாடுகள் முத்து முத்தாக இருக்கும். சிறியவன் தான். அத்தனை அதில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பேதுருவும் சகாக்களும் மீன் பிடிக்கிறவர்கள் தான். இவர்களுக்கு என்ன தெரியும்? கடல், வலை, படகு, மீன். இதை தவிர வேறு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. யாரும் மதிக்க மாட்டார்கள். இயேசு இவர்களைத்தான், இந்த சிறியவர்களை, எளியவர்களை எதை வைத்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்து கூடவே வைத்து கற்றுக் கொடுத்து பரிசுத்த ஆவியிலா நிரப்பி பயன்படுத்தவில்லையா? இன்று உலகம் முழுவதும் அவர்களை பற்றி பேசுவது இல்லையா? பேதுருவின் பிரசங்கத்தில் 3000, 5000 என்று மக்கள் ரட்சிக்கப்படவில்லையா? இதெல்லாம் யோசித்து பாருங்கள். உங்களை கொண்டு அப்படி செய்வார். உங்கள் குடும்பத்திற்கு செய்வார். இவர்கள் கையில் அற்புதங்கள், அதிசயங்களை கர்த்தர் நடத்தவில்லையா? எங்கே இருந்தவர்கள் இப்போ எங்கே இருக்கிறார்கள்? பேதுருவினால் சொல்லப்படுவதை கேட்க பட்டாளத்து அதிபதிகள் 100க்கு அதிபதி தன்னுடைய குடும்பத்தோடு நண்பர்களோடு காத்திருக்கவில்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். இன்று நாம் எங்கே, எப்படி, யாருக்கும் தெரியாமல், ஒன்றுமில்லாமல், சொல்லும்படியான அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த, மிக உயர்ந்த காரியங்களை உங்கள் மனத்திரையில் ஓடுவருங்கள், கொண்டு வாருங்கள். அதற்கு மேலாகத்தான் கர்த்தர் உங்களை பற்றி, அடியாளை பற்றி திட்டம் வகுத்துள்ளார். அப்படியே நடத்துவார். இந்த இடத்திற்கு வர வேண்டுமானால், அடைய வேண்டுமானால், இன்று நம்முடைய அசோசியேஷன் தொடர்பு யாரோடு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சிம்பிள் ஃபேக்டர், யாரோடு தொடர்பு கொண்டுள்ளோம் யோசிங்க. மனிதர்களோடவா? நம்மளை பற்றி மோசமாக பேசக்கூடியவர்களோடவா? அல்லது உங்களால் முடியாது முடியாது என்று சொல்லுகிறவர்களோடவா? சற்று தள்ளி வையுங்கள். ஆண்டவரை இறுகப்பிடியுங்கள். தேடுகிற வரையில் தேடுங்கள். அவரோடே இருக்கட்டும். ஒன்றுமே நடக்காவிட்டாலும் பரவாயில்லை. அவர் அமைதியாகவே இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் கர்த்தரோடு மாத்திரம் தொடர்பு கொள்ளுங்கள். அவருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படியுங்கள். இது செய்து கொண்டே வாருங்கள். இது நீங்கள் செய்ய வேண்டிய பங்கு, செய்து கொண்டே வாருங்கள். எட்டி எட்டி பார்க்காதீர்கள். யோசேப்பை அரமனை கொண்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிற்று? நீங்கள் நினைத்ததற்கு வேண்டிய கொள்வதற்கு மேலாக உன்னத ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட்டு பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அப்போ இந்த உலகம் வேண்டாமா? வேண்டும். உலகத்தில் தான் வாழ்கிறோம். தொடர்பு, ஐக்கியம் கர்த்தரோடு தான். சீஷர்கள் பேசுவதை கேட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அப்படி உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். இவர் இயேசுவோடு, இவர் பைபிள் வாசிக்கிறவர், ஜெபிக்கிறவர், இயேசுவோடு இருப்பவர். நீங்கள் இயேசுவோடு இருப்பது பெரிய காரியம் அல்ல. பிழைப்போம், பின் கொஞ்ச நேரம் தளர்வோம், மறுபடியும் எழுவோம், விழுவோம். இது கர்த்தருக்கு தெரியும். இதையும் அவர் குற்றப்படுத்துவதில்லை. நீங்கள் குற்றமாக்கி கொண்டு கீழேயே பார்க்காதீர்கள். கர்த்தர் உங்கள் கையை பிடித்து இப்போது நம்புங்கள். பிடித்திருக்கிறார். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், சகாயம் செய்வேன், கற்றுக் கொடுப்பேன், பயப்படாதே, பயப்படாதே, உன்னை உருவாக்குவேன், என்னோடு இரு. வேதம் முழுவதும் இதுதாங்க. என்னோடு இரு, என் தொடர்பில் இரு, என் உறவில் இரு.
ராஜாக்கள் பிரபுக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். உன்னை கொண்டு நான் செய்வேன், பெரிய காரியங்களை செய்வேன். என் வார்த்தையில் பலப்படு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், செய்யும் வரை ஓய மாட்டேன் என்கிறார். நீங்களும் நானும் ஆமேன் என்று சொல்லி அவர் கையை பிடித்து கொள்ள வேண்டும். மேன்மைப்படுத்த கர்த்தரை மேன்மைப்படுத்த, கர்த்தர் எனக்காக செய்வார் என்பதை வார்த்தை எடுத்து அவர் நம்முடைய அவர் சிந்தையோடு இணைத்து கொள்ள வேண்டும். அவரோடு இணைந்து செல்லும் இந்த உறுதிதான் நம்மளை நடத்தும் மேன்மைக்கு கொண்டு செல்லும். சீக்கிரம் செய்வார். சீக்கிரம் வித்தியாசத்தை உணர்வீர்கள், காண்பீர். ஏதும் நடக்கவில்லை என்றாலும் சீக்கிரம் வித்தியாசத்தை காண்பீர்கள். மகா பெரிய வித்தியாசம் தானாக வரும். இந்த ப்ராசஸ் இன்றே ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, எங்களுடைய தொடர்பு, இணக்கம், இணைப்பு எல்லாம் உம்மோடு, உம்முடைய வார்த்தையோடு தான். நீர் என்ன வேலை கொடுத்திருக்கிறோ அதை உமக்கென்று செய்வோம். இந்த தொடர்பிலை நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என்னுடைய பேச்சு, செயல் எல்லாம் கவனிக்கிறவர்கள் இவள் கர்த்தரோடு இணைந்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா.